அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, தொடர்ந்து இந்த குர்ஆன் ஓதக்கூடிய நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு எழுத்து, அதை கொஞ்சம் நிதானமாக கவனமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டா போதும், அந்த எழுத்து உங்களுக்கு வந்துடும். பாருங்க அந்த எழுத்து என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஹா ஹி ஹூ, ஹன் ஹின் ஹுன், ஹா ஹி ஹூ, ஹா ஹி ஹூ, ஹன் ஹின் ஹுன், ஹா ஹி ஹூ. இந்த எழுத்து வரக்கூடிய இடம் எது தெரியுமா? உள்ள இருந்து வரணும். அதாவது இதுக்கு பேரே ஹல்கனுடைய எழுத்து, தொண்டையிலிருந்து வரக்கூடிய, தொண்டையினுடைய கீழ் பாகத்திலிருந்து. அல்லாஹூ அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹூ அப்படின்னு சொல்ற மாதிரியா, அந்த ஹூ கீழ இருந்து வரணும். அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன் வரும். அல்லாஹூ அல்லாஹூ அப்படின்னு, அந்த ஹா தான் இந்த ஹா. அதனால வெறும் சும்மா ஊன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஹா ஹி ஹூ, ஹன் ஹின் ஹுன், ஹா ஹி ஹூ, இப்படி உச்சரிக்கணும். புரியுதுங்களா? சரி, இனி அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம படிச்ச பாடங்கள் இருக்கா இல்லையா, படிச்ச பாடங்கள், அந்த பாடத்தை எல்லாம் அப்படியே ஒண்ணு கூட்டிட்டு வருவோமா? அப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு புரியும். பாருங்க, இது என்னங்க சொல்லுங்க? பி இல்லையா? சேர்த்துங்க, பிஸ் இல்லையா? பிஸ். இப்போ பிஸ்மி, பிஸ்மி. நாம் நேற்று படிச்ச பாடம் இதெல்லாம். பிஸ்மில், பிஸ்மில், பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. ஒரு அலிஃப் சேர்ந்து அந்த லாம கொஞ்சம் நீட்டுக்கு வைப்போம். பிஸ்மில்லா, பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. ஹி, பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி. ஒவ்வொரு இடத்தா கூட்டுனா வந்துடும். மொத்தமா பார்க்கறது, ஒரு பில்டிங்கை பார்க்கணும்னு வைங்க, எப்படா இதெல்லாம் கட்டினாங்கன்னு தோணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு கல்லா அடிக்கி 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 அது பெரிய பில்டிங்கா மாறும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு எழுத்தா உச்சரிச்சா கண்டிப்பா நீங்க படிப்பீங்க. பிஸ், பிஸ் மில், மில், லா ஹி, பிஸ்மில்லாஹி, பிஸ்மில்லாஹி. அவ்வளவுதான். இப்ப இனி நாளைக்கு இந்த ரெண்டு லாமையும் சுருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நாளத்த பாடத்துல மெயினா இருக்கும். இந்த ரெண்டு லாமுக்கு பதிலாக ஒரு லாம போட்டா இடம் கொஞ்சம் கிடைக்குமா இல்லையா, ஃபேஸ் கிடைக்குமா இல்லையா? அது அல்லாஹ் நல்ல ஒரு சிஸ்டத்தை சொல்லி தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நாளைக்கு அந்த பாடத்தை பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், இடையில விட்டுறாதீங்க. இடையில விட்டுட்டா நேற்று என்ன பாடம் அப்படிங்கிறது மறந்து போயிடும், பின்ன நமக்கு அது கஷ்டமா போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.